yoruதானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிறதுல ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண மூவியும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைப்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு அன்ரியலான ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ண மூவி நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவியை ஃபைனலி நானும் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவில் பயங்கரமான ஒரு கிரேஸோடு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அதோட புக்கிங்ஸ்லாம் பார்க்கும்போது என்னதான் நடக்குது, ஒரு அனிமே மூவிக்கு அந்த லெவலான கிரேஸ் நம்ம இந்தியாவில் கிரியேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் அது அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் டீமன் ஸ்லேயரை பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக டீமன் ஸ்லேயர் சீசன் 1லேருந்து அப்படியே பொறுமையாக வாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ அது கண்டினியூஷன் ஆட்ட தான் இந்த மூவியாகவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டவுட்டு தான் இதுக்கப்புறமா இது வந்து சீரிஸ் வெர்ஷனாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு, இல்லை டேரெக்டாக வெறும் மூவியாக தான் நெக்ஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட். ஸோ என்ன ப்ரோ இதில் இருந்திருக்கு அப்படி என்னதான். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் தெரியல, முன்னாடியே வந்து அவங்க 2 மாதம் முன்னாடியே பார்த்துட்டு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ சும்மா பேசிகிட்டு இருக்காங்க சண்டை இல்லை அப்படி இல்லைன்னு. பட் ஏன்யா என்ன ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் வந்து படத்தில் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்கள் ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்கன்னா எனக்கே புரியல. வர்த் வாட்சாக இருந்திருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சில செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது சொன்னால் ஓவர் ஸ்பாய்லர் ஆகிரும்னு பார்க்குறேன். பட் டெஃபினட்டாக சொல்கிறேன், நம்ம டீமன் ஸ்லேயர்லேருந்து என்னெல்லாம் எதிர்பார்ப்போம்ல அது எல்லாமே அப்படியே நெக்ஸ்ட் சேஞ்சப் பண்ணியிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ஆக்ஷன் விஷுவல்ஸை நீங்கள் உள்ளே பார்க்கலாம். பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோட நீங்கள் உள்ள பின்னாடி அது பாட்டுன்னு போயிட்டுருக்கோம். அதனாலே அந்த ஃபைட் ஆக்ஷன்லேருந்து அந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே நல்லபடியாக வந்து ஒரு விஷுவலாக வந்து பார்க்கும்போது செம்மையாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆர்க் ஒர்க்கு பண்ணியிருக்காங்களே. டப்புன்னு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கோம், ஃப்ளாஷ்பேக் வாங்கச்சு அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி கொண்டு போவாங்க. தரமாக கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் வில்லன் செக்மெண்ட்டில் உங்களை அழுவ வச்சுருவாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான விஷயம். ஏன்னா அது நம்ம எவ்வளோ மூவி சீரீஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். அந்த கான்செப்ட் தான் அவங்களால யாராலையும் அது அவ்வளோ அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கும். பட் அனிமேனால் அதுதான் அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் அதனால தான் எனக்கு அனிமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம எல்லா அனிமேஸ்லேருந்து நான் பார்த்து சொல்கிறேன், அந்த வில்லன் ஆர்க் செக்மெண்ட்லாம் தரமாக அவங்க பண்ணுவாங்க. டீமன் ஸ்லேயர்லாம் அந்த லிஸ்ட்டில் டாப் மோஸ்டான இடத்துல இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் அந்த வில்லன் செக்மெண்ட் ஆர்க் அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓகே ப்ரோ, எத்தனை ஃபைட் ஆக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருமே நம்ம இன்ஃபினிட்டி கேசலில் இறங்கிட்டாங்க. இருக்க எல்லா ஹாஷிராஸ் அண்டு அவங்களுக்கு கூட இருக்க ட்ரெயினர்ஸ் எல்லாம் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே உள்ளே இறங்கினோடனே அந்த இன்ஃபினிட்டி கேசல் எவ்வளோ பெருசாக அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளும் மூவி சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷுவல் செக்மெண்ட்டு வேறு எங்கேயும் பண்ண முடியாது. அது 4 டைமென்ஷன் இல்லை 5 டைமென்ஷனே சொல்லலாம். அந்த லெவலில் அவங்க ஒரு அது லிட்ரலி அது ஒரு இன்ஃபினிட்டி கேசலே தான். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல எங்கன்னா நீங்கள் மூசான தேட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கே. அது ஒரு செம்மையாக இருக்குது. அந்த ஒரு மூமெண்ட்டு நீங்கள் அதை ஃபீல் பார்க்கும்போதே நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஷிராவும் வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுன்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய கொஞ்சம் ஸ்லோவான ஸ்லோ மீன்ஸ் உங்களை வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆகிற மாதிரியான செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சில ஹாஷிராஸோட ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா நான் ஸ்பாய்லராக சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் அதை பாருங்கள். மெயினாகவே நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிது நம்ம ஹீரோ தாஞ்சிரோ தான். பட் அவரோட நம்ம ஜெனிட்ஸுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஜெனிட்ஸுவோட ஒரு தரமான செக்மெண்ட் உள்ளே இருக்குது. இது எத்தாவது ஃபார்ம்டாதுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஷாக்கிங்காக உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்ம அகாசாவோட ஸ்டோரியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டான ஸ்டோரி உள்ளே அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கூட வந்து இது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 எபிசோடோட கண்டினியூஷன் அப்படின்னு தானே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் அப்படி கட்டவே கிடையாது. கடைசியாக சீசனில் எங்கே அவங்க எண்டு பண்ணியிருந்தாங்களோ அங்கேருந்து அப்படியே ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. அதனால இது டோட்டல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால மஸ்ட் வாட்ச்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சீரீஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இதில் வாங்க. வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என் கூட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் நம்ம டீமன் ஸ்லேயர் எதுவுமே பார்க்கல. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா என்ன ப்ரோ வேறு லெவலில் இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம அவங்க என்டையர் சீரீஸே கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அது ஃபுல்லாக பார்த்துட்டு என்டையர் படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க அது ஒரு ஹைப்பு கிரேஸ் எல்லாமே டோட்டல் அன்ரியலாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாகவே தெரியுது. இப்போதைக்கு நான் வந்து நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் பார்த்தேன். பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட் தான். பட் நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் யாருக்கெல்லாம் ப்ரூ ஜாப்பனீஸ்லாம் வேணாம், இங்கிலீஷ் டப்போ வேணாம்னா நீங்கள் தமிழ் டப்டோடையும் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் பர்சனலி தமிழ் டப் எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த ஒரு அனிமேவோட பீரியட் ஏறான்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அவங்க குவாலிட்டி விஷுவல்ஸ் எல்லாம் வந்து என்னையா எடுக்கிறீங்க, அது லிட்ரலி அது இப்போ கூட யோசிக்கும் போது கொஞ்சம் கூஸ் பம்மிங்காக தான் இருக்குது எனக்கு. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் எப்போ வரும், எப்படியா முடிக்க போகிறீங்க, இன்னும் எத்தனை ஆஷிராஸ் அண்ட் எத்தனை அப்பர் ரேங்கான டீமன்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபைட் செக்மெண்ட் இருக்க போது, ஒரு ரேங்க் 4 சாவடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது எப்படியா ரேங்க் 1 வந்து நீங்கள் சாவடிக்க போகிறீங்க, அண்ட் அதை முடிச்சுட்டு நம்ம மூசான் வேறு உள்ளே இருக்கார், ஸோ அவரை எப்படியா தோக்கடிக்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து இப்போ மைண்டில் அந்த ஸ்டோரி பாட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஹைலி ரெக்கமெண்டட் தான். இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். நீங்கள் அந்த போட்ட காசுக்கு வேர்த்தாக இருக்கும். மெயினாகவே அந்த வில்லன் செக்மெண்ட்டாக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி அந்த செகண்ட் ஆஃப் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகல மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், பட் அது ஸ்லோ கிடையாது. அதுதான் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்குது அண்ட் அதில் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி கிரிட்டிக்ஸ் வைஸ் ரொம்பலாம் யோசிப்பாங்க என்ன ஸ்டோரியில் அது இல்லைன்னு. ஸோ இந்த படத்தை இந்த லோவாகவும் சரி அண்டு ஸ்லோவும் சரி அந்த மாதிரி யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த லெவலில் அவங்க பர்ஃபெக்டாக படத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. நான் பர்சனலி டீமன் ஸ்லேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் 2 படமும் நான் தேட்டரில் போய் தான் பார்த்தேன் அண்ட் அதுலேயே பேக் டு பேக் இந்த படம் தான் அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு எனக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ போட்டுருங்க. ஸோ ப்ரோ ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும்னா அதுக்கு டவுட்டே கிடையாதுயா, 10 out of 10. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ என்னோட ஹைப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இன்டூ 2 times வந்து அவங்க படத்தில் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே டோட்டல் சாட்டிஸ்ஃபையாக எனக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.